ஏக்கா ஏக்கா என்னம்மா இது யக்கா யக்கான்னு கூப்பிட்டு இருக்க? இதுக்கு முன்னாடிலாம் அம்மா தாயன்னு கூப்பிட்டீங்க, இப்பலாம் யக்கா யக்கான்னு கூப்பிடுற அளவுக்கு ஒரு இணையா வந்துட்டீங்களோ? என்னது இது? இந்த பீஸ் புதுசா இருக்க, யாரா இருக்கும்? ஆமா பாட்டி, நீங்க யாரு? எவடியவ என் வீட்ல வந்து நின்னுக்கிட்டு என்ன பத்தி யாருன்னு கேக்குறவ? என்னது இது? ராணிக்கா வீடு தானே? இந்த கிழவி வந்து என் வீடுங்குது, ஒன்னும் புரியலையே. ஏக்கா ஏக்கா இப்படியே உன்னை விட்டா சரிப்பட்டு வராது. இருடி, என் ஆத்துக்கார கூப்பிடுறேன். யோ கூறுகிட்ட குப்பை மனுஷா, இங்க வாருமியா. என்னடி ஓவியா, யாம என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்க? யோ மனுஷா, இந்த பொம்பளை வந்து யக்கா யக்கான்னு கூப்பிட்டு இருக்காயா? ஓ ஓவியா, நீ இந்த ஹேர் கட் பண்ணதுக்கு அப்புறமா உன்னை பார்த்தா 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு. அதான் இவ உன்னை பார்த்து அக்கா அக்கான்ற ஆளாக்கும். யோ நானே கடுப்புல இருக்கேன், நீ வேற இன்னார் கொண்டு கடுப்பேத்தாத. ஆமா, உன்னை அக்கான்னா அவ உனக்கு தங்கச்சி மாதிரி தானே? அந்த பொண்ணு அப்ப எனக்கு கொழுந்தியா தானே? யோ கிழவரே, யாரை பார்த்து குழந்தையா கிழந்தியான்னு இருக்கா? அடிச்சோம்னா மூக்குல இருந்து ரத்தம் பொலுவலன்னு வந்துரும் பாத்துக்க. வாடி என் கிறுக்கி மவ கிறுக்கி, என் புருஷனை பத்தியா கிளவரன்ற? இருடி வாரேன். ஏக்கா ஏக்கா கக்கா கக்கா ஏக்கா. ஏன்டி பிச்சைக்காரி, அம்மா தாயின் கூப்பிடாம அக்கா அக்கான்றியா? உனக்கு எம்பிட்டு திமிருடி? இங்க பாருங்க பெரியம்மா, முடியெல்லாம் நரைச்சு போச்சேன்னு பாக்குறேன். இல்ல வார்த்தையெல்லாம் வேற மாதிரி வரும் பாத்துக்கங்க. யாரை பார்த்து பிச்சைக்காரின்றீங்க? பின்ன வீட்டு வாசல்ல கட்டேந்தி வந்து நின்னுக்க, நீ என்ன பெரிய லட்சக்காரியா? நான் ஒன்னும் உங்களை கூப்பிடலன்னா இந்த வீட்டோட ஓனர் ராணிக்கா கூப்பிடுறேன். ஓஹோ, அந்த ராணி உன்கிட்ட அவதான் ஓனர்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆமா, ராணிக்கா வீட்டுக்கு வேலை செய்ய வேலைக்காரி தானே நீங்க? பாத்தியாயா, என்ன போய் வேலைக்காரன்னு சொல்லி வச்சிருக்கா உன் மருமக. என்ன இங்க சத்தம், என்ன இங்க சத்தம்? ராணிக்கா, உங்க வீட்டு வேலைக்காரி கிட்ட சொல்லி வைங்க, என்ன பார்த்து பிச்சைக்காரி கிச்சைக்காரின்ற அப்புறம் நடக்கிறதே வேற. என்னடி சின்ன பொண்ணு கூறுகிட்ட தனமா பேசிக்கிட்டு இருக்க? என் வீட்டுல யார் வேலைக்காரி? நான் இப்ப வேலைக்காரி வச்சேன். என்னக்கா சொல்றீங்க? இதோ வெள்ளமணி பொம்பளை நிக்குதே, இது உங்க வேலைக்காரி இல்லையா? பின்ன யாரு? என்னடி, அது என் மாமியாரடி, பார்க்க வேலைக்காரியட்டமா இருக்கு. ஏண்டி மருமகளே, அவ என்ன பார்த்து வேலைக்காரி கிளக்காரின்றா? நீ சிரிச்சுக்கிட்டா இருக்க? இல்லத்த, உங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்தனே அவளுக்கு அப்படி தோணி இருக்கு. அதான் அவ சொல்லிருக்கா. தோணும். இதான் என் மாமியாரே வந்த வேலைக்காரின்னு சொல்லு, நீ தான் சொல்லி வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் சொல்லி வைக்கல, அவளாதான் உங்க மூஞ்சி இருக்க லட்சணத்தை பார்த்துட்டு சொல்றா. ஆமா ஆமா ராணிக்கா, ஆமா. என்னம்மா மருமகளே, பிச்சைக்காரி கூட உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா? ஐயோ அத்தா, அவ பிச்சைக்காரி இல்ல, என் பக்கத்து வீட்டுக்காரி தான். பாருங்க, என்ன பார்த்தா உங்களுக்கு பிச்சைக்காரி மாதிரியா இருக்கு? ஆமாடி, என்ன பார்த்தா உனக்கு வேலைக்காரி மாதிரி இருக்குல்ல, எனக்கு உன்னை பார்த்தா பிச்சைக்காரி மாதிரி தான் இருக்கு. ஐயோ, உங்க சண்டையை நிறுத்துறீங்களா? நீங்க பிச்சைக்காரின்னு சொன்னதும் நீங்க வேலைக்காரின்னு சொன்னதும் சரிக்கு சரியா போச்சு. பேசாம இதோட விடுங்க. ஆமா சின்ன பொண்ணு, என்ன இவ்வளவு தூரம்? ஏக்கா, ஹோம்மேட் பிஸ்கட் பண்ணேன்க்கா, அதான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்ட்டு வந்தேன். என்னது, கோமியத்துல பிஸ்கட்டா? இல்ல பெரியம்மா, கோமியத்துல பிஸ்கட் இல்ல, கோமேட் பிஸ்கட். என்ன கர்மாந்திரமா தெரியல, எனக்கு வாய்க்குள்ளேயே நுழையல. மாமி, கோமேட் பிஸ்கட்னா வீட்லயே செஞ்ச பிஸ்கட்னு அர்த்தம். ஓ அப்படியா? ஆமா, இந்த பிஸ்கட் டீ குடிக்கும் போது சாப்பிடுறதா, இல்ல ஹார்லிக்ஸ் குடிக்கும் போது சாப்பிடுறதா, இல்ல காபி குடிக்கும் போது சாப்பிடுறதா? இப்ப கேட்டீங்களே பெரியம்மா, இது நல்ல கேள்வி. ஒரு பிஸ்கட்டை டீ குடிக்கும் போது சாப்பிடலாம், ஒரு பிஸ்கட்டை காஃபி குடிக்கும் போது சாப்பிடலாம், இன்னொரு பிஸ்கட்டை ஹார்லிக்ஸ் குடிக்கும் போது சாப்பிடலாம். ஆனா என்னோட பிஸ்கட் ரொம்பவே ஸ்பெஷலானது. ஸ்பெஷல்னா எம்பிட்டு ஸ்பெஷல் டி? இந்த தண்ணிக்குள்ள முக்கி திம்பாவளே அந்த மாதிரி பிஸ்கட்டா இது? இல்லையா, தண்ணிக்குள்ள முக்கி திங்க பிஸ்கட் கிடையாதுக்கா. காபில முக்கி சாப்பிட்ற பிஸ்கட் பார்த்திருப்பீங்க, டீல முக்கி சாப்பிட்ற பிஸ்கட் பார்த்திருப்பீங்க, ஏன் தண்ணியில கூட முக்கி சாப்பிட்ற மாதிரி பிஸ்கட் பார்த்திருப்பீங்க, தயிர்ல முக்கி சாப்பிட்ற மாதிரி பிஸ்கட் இது வரைக்கும் யாராச்சும் பார்த்திருக்கீங்களா? என்னடி சொல்ற? தயிர்ல முக்கி சாப்பிடுற பிஸ்கட்டா? அது என்னடி பிஸ்கட்? இது என்னமா கொழுந்தியா, புதுசா இருக்க? இங்க பாருங்க ராணிக்கா, உங்க வீட்டு தோட்டக்காரர் என்ன பார்த்து கொழுந்தியா கிழந்தியான்னு கூப்பிட்டு இருக்காரு. அப்புறம் நடக்கிறதே வேற பாத்துக்கங்க. சின்ன பொண்ணு, என் மாமியார் வேலைக்காரின்னு சொல்றதோட நிறுத்திக்கடி. என் மாமனார் ஏண்டி தோட்டக்காரன்ற? ஐயோ அக்கா, சாரிக்கா, உங்க மாமியார் வேலைக்காரி மாதிரி இருக்காங்க, உங்க மாமனார் தோட்டக்கார மாதிரி இருந்தாரு, அதான் அப்படி சொல்லிட்டேன். என்னம்மா மருமகளே இது? என்ன மட்டும் மரியாதை இல்லாம பேசுறது மட்டும் இல்லாம உன் மாமனாரையும் பேசிட்டு இருக்காரு, நீ கேட்டுட்டு இருக்க? ஐயா அத்தா, அவ ஒரு வெகுளித்த, வாய்க்கு வந்தது ஏதோ பேசுவா, நீங்க தப்பா எடுத்துக்க. நான் ஒண்ணும் தப்பா எடுத்துக்கல. சின்ன வயசுல என் கொழுந்தியா இப்படித்தான் இருப்பா, அதான் அவள மாதிரியே இருக்கேன்னு யோ மனுஷா, உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கையா? உன்னை பார்த்து தோட்டக்காரன்றா, நீ வேற அவளை பார்த்து கொழுந்தியான்னு இருக்கு. வீட்டுக்குள்ள அப்புறம் வச்சுக்க. சாரிங்க பெரியவரே, நீங்க ராணிக்கா மாமனாரும் தெரியாம உங்களை பத்தி தப்பா பேசிட்டேன். இல்ல பரவாயில்லம்மா, சின்ன வயசு பொண்ணுங்க என்ன பார்த்து என்ன சொன்னாலும் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஆமாய்யா, என் முடியெல்லாம் நடிச்சு நான் கிளம்பி ஆயிட்டேன்ல, இனிமே சின்ன வயசு பொண்ணை பார்த்தா உனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். அவர் என் மாமனாரடி, கொஞ்சம் சொல்லு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஆமாக்கா, உன் மாமியாருக்கு ஏதோ ஓவியான்னு பேராமே, அப்படியா? ஓ ஆவியாம் இல்ல கீவியாம் இல்ல, என் மாமியார் பேரு கருத்தம்மா. ஆனா அந்த கிழவி இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணிக்கிட்டு, அதனால என் மாமனார் அவளை பார்த்து ஓவியான்னு கூப்பிட்டு தலையிடாரு. ஓவி அந்த மாதிரி தான் ஹேர் கட் பண்ணிருப்பாளாமே. அது சரி, சரியான பேர் தான். காலம் போன கடைசியில முடியெல்லாம் நரைச்சி ஊரை விட்டு நாட்டை விட்டு ஓட போற காலத்துல, ஏன் உலகத்தை விட்டு ஓட போற காலத்துல பேரை பாருங்க, ஓவியாவான் ஓவியா. நீ சொல்லிட்ட, என்னால சொல்ல முடியலையேட்டி, சொல்ல முடியலையேட்டி. சரிக்கா, பிஸ்கட் வாங்கிக்கா, நான் வீட்லயே செஞ்சது. உங்க வீட்டுல தயிர் இருந்துச்சுன்னா உடனே இந்த பிஸ்கட் முக்கி சாப்பிட்டு பாருங்கக்கா, சூப்பரா இருக்கும்க்கா. என்னடி காம்பினேஷன், தயிர்ல பிஸ்கட் முக்கி சாப்பிடுறது? அதானே, இது என்னமா காம்பினேஷன்? தயிர்ல யாராவது பிஸ்கட் முக்கி சாப்பிடுவாங்களா? தயிர்ல வெங்காயத்தை போட்டு நம்ம தயிர் பச்சடி சம்பல்னு சொல்லி சாப்பிடுறது இல்லையா, அது கூட கேரட்டு அப்புறம் இந்த மாதுளம்பழம் எல்லாம் கூட போட்டு சாப்பிடுறாங்களே. ஆமா, பிரியாணிக்கு எல்லாம் தொட்டுக்கிடுவாங்க. அதே தேர்ல 2 மிளகா, கொத்தமல்லியில, கருவேப்பிலை, உப்பு எல்லாம் போட்டு மோர் மாதிரி நம்ம குடிக்கிறது இல்லையா? ஆமாண்டி, தயிர் மோர் இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும் உடம்புக்கு. அதே தயிர்ல கொஞ்சம் கடுவை தாளிச்சு ஊத்தி தயிர் குழம்பு வச்சு சாப்பிடுறது இல்லையா? வெண்டைக்காய் வெட்டி போட்டு மோர் குழம்பு வச்சு சாப்பிடுறது இல்லையா? ஆமா, தயிர் குழம்பு மோர் குழம்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இதெல்லாம் விடுங்க.
பானிபூரி இருக்குல்ல பானிபூரி அதுல 2 மிச்சரை போட்டு தயிரை ஊத்தி தயிர் பூரின்னு கொடுக்கறது இல்லையா? ஆமா ஆமா, நான் கூட தயிர் பூரி சாப்பிட்டிருக்கேன், சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறமா தயிர்ல கொஞ்சம் சீனியை போட்டு நல்ல மிக்ஸில போட்டு அடிச்சு லெசியும் போட்டு கொடுக்கறது இல்லையா? அதையும் தான் மக்கள் குடிக்கிறாங்க. ஆமாண்டி, எனக்கு லெசினா ரொம்ப பிடிக்கும் டி, சூப்பர் டேஸ்டா இருக்கும். இது எல்லாத்தையுமே விடுங்கக்கா. நாம நார்மலா சாப்பிடுறது வடை, எல்லாருமே சாப்பிட்டுருப்பாங்க. அந்த வடையில சட்னி சாம்பார் ஊத்தி சாப்பிட்டுருப்பாங்க. இப்பெல்லாம் அந்த வடையில கூட தயிரை ஊத்தி தயிர் வடைன்னு கொடுக்குறாங்கல்ல இல்லையாக்கா? ஆமாண்டி, ஆளு ஒற்றை குச்சா இருந்தாலும் மண்டையில மூளை கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. தயிர் விட நான் கூட நல்லா செய்வேன்டி. தயிரோட சேர்த்து இனிப்பை கொடுத்தாலும் சாப்பிட்றீங்க, வடையை கொடுத்தாலும் சாப்பிட்றீங்க, உரப்பு கொடுத்தாலும் சாப்பிட்றீங்க, உப்பு போட்டாலும் சாப்பிட்றீங்க, மிளகா போட்டாலும் சாப்பிட்றீங்க, ஏன் கருவேப்பில் கொடுத்தாலும் சாப்பிட்றீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல தயிரை தாளிச்சு ஊத்தினாலும் சாப்பிட்றீங்க, உள்ள புளிக்கிற பழம் இனிக்கிற பழம் என்னத்தை போட்டாலும் சாப்பிட்றீங்க. ஆமா, அதுக்கும் இப்ப நீ சொல்ல வர்றதுக்கு என்னடி சம்பந்தம்? தயிர் கூட இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது தப்பா தெரியாத உங்களுக்கு இந்த தயிரோட பிஸ்கட்டை மட்டும் சேர்த்து சாப்பிட்டா ஏன் தப்பா தெரியுது? கேட்டாலே ஒரு கேள்வி, என்ன கொன்னு புட்ட படு பாபி. பரவாயில்ல குழந்தையா, நீ நல்லா பாயிண்ட் பிடிச்சுதான் பேசுற. இதுக்கு மேல குழந்தையா இருந்தீங்கன்னா மூக்கு உடைச்சிரும் பாத்து. இந்த பாருங்க ஓவியா பாட்டி, நீங்க மட்டும் தயிர் கூட இந்த பிஸ்கட்டை சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் டேஸ்ட் சும்மா பீச்சுக்கும் பீச்சுக்கும் பீச்சுக்கும். ஓ அப்படியே சொல்ற நீயே? ஒரு தடவை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா ரூமை விட்டு வெளியவே வர மாட்டீங்க. ஆமா, எந்த ரூம்டி? வேற எந்த ரூமே? பாத்ரூம் தான். என்ன ராணியக்கா இப்படி கேக்குறீங்க? டிவியை பாத்துக்கிட்டே நீங்க இந்த பிஸ்கட்டையும் தயிரையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா டிவி பாக்குற ரூமை விட்டு வெளியிலவே வர மாட்டீங்கன்னு சொன்னேன்க்கா. ஓ அப்படியே சொன்னியாமா நீ? ஆமா, ஒரு பிஸ்கட் முதல்ல தயிர்ல முக்கி தா, சாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்குறேன். என்ன ராணியக்கா, உங்க மாமியார் என்னையே சந்தேகப்படுத்தாங்க பாத்தீங்களா? ஏண்டி, என் மாமியார் என்னையே சந்தேகப்படுவாங்க, உன்னை சந்தேகப்படுறதுல என்னடி அதிசயம்? அப்படி இல்ல ராணியக்கா, நாம என்ன இன்னைக்கா பழகிட்டு இருக்கோம், ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு உங்க மாமியார் கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருந்துட்டு போ, ரெண்டுக்குள்ள ஒண்ணா இருந்துட்டு போ, அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. சாம்பிள் தருவியா மாட்டியா? என்ன இந்த வெள்ளமுடி கிளவி சரியான வில்லங்கமா பேசிக்கிட்டு இருக்கால, இவட்டி எப்படி ஏமாத்தி விக்கிறது? சரி, நம்மளோட வில்லங்கத்தை காமிச்சிருவோம். நீங்க இப்படி எல்லாம் கேப்பீங்கன்னு தெரியும், அதனாலதான் நான் ஒரு பானை ஃபுல்லா தயிரும் அதுக்கப்புறமா 2 மூட்டை பிஸ்கட்டும் கொண்டு வந்தேன். வரவங்க எல்லாருக்கும் சாம்பிள் கொடுத்து 2 மூட்டை பிஸ்கட் வித்து போச்சு, ஒரு பானை தயிரும் காலியா போச்சு. இப்ப பாத்தீங்கன்னா கடைசியா இருக்கிறது எங்கிட்ட இந்த ஒரே ஒரு பிளேட் தயிரும் பிஸ்கட் மட்டும் தான். இதையும் நம்ம தெரிஞ்ச ராணிக்கா வச்சே கொடுக்கலான்ட்டு வந்தேன். சரி வேண்டாம்னா விடுங்க, இதுல பிஸ்கட் எப்படி ஒரு 100 ரூபாய்க்கு இருக்கும், ஒரு 50 ரூபாய்க்கு உங்ககிட்ட கொடுத்தா 50 ரூபாய்க்கு நீங்க ஃப்ரீயா வச்சுப்பீங்கன்னு பார்த்தேன். நீங்க ரொம்ப பேசுறீங்க, நான் பக்கத்து வீட்டு பாப்பாத்திட்டே கொடுத்துக்கிறேன். என்னடி 50 ரூபாய்க்கு 100 ரூபாய் ஒரு பிஸ்கட் தரியா? குடுமா குடுமா குடுமா. என்ன ராணியக்கா 50 ரூபா ஃப்ரீனோனே உங்க மாமியாரா அடிச்சடிச்சு வாங்கிக்குது? என் மாமியார பத்தி உனக்கு முழுசா தெரியாதுடி. ஃப்ரீயா பினாயில கொடுத்தோம்னா ஒண்ணுக்கு 2 பாட்டில் வாங்கி குடிச்சுடும். அம்மா மருமகளே, போ போ போ, போய் 50 ரூபாய் எடுத்துட்டு வாமா. இந்த பிளேட்டோட நாமளே வாங்கி. அத்தை, இதுல நிறைய பிஸ்கட் இருக்குதே, நமக்கு இவ்வளவு தேவையில்லத்த, குறைய மட்டும் வாங்கி போத்த. என்னங்க பாத்தீங்களா இவ குடும்ப நடத்த லட்சணத்தை? நீங்க தான் ஏதோ நல்ல மருமகன் நல்ல மருமகன் சொன்னீங்க. 50 ரூபாய்க்கு 100 ரூபாய் பிஸ்கட் கிடைக்குன்னா 2 மாசத்துக்கு வச்சு சாப்பிடலாம். குடும்பத்தை இப்படி சீக்கிரம் இல்லாம சீரழிக்கிறனால தான் என் பையன் உழைச்சு ஓடா தேஞ்சு போயிருக்கான். ஏக்கா உங்க வீட்டுக்காரரு யானை கூட ஒன்னா நடத்து வந்தா யானையும் யானை குட்டியுமே இருக்கு, அவருக்கு ஓடா தெரிஞ்சு போயிட்டாரு. பாத்தியாடி, உனக்கே தெரியுது என் மாமியார் பேசுறது ஏதாவது நியாயம் இருக்கா? ஆமா ஆமா ஆமா, மாமியார் பேசுறது உங்களுக்கு நியாயமா தெரியாதுல்ல? அம்மா எதுக்குமா சண்டை போட்டுக்கிட்டு, ஒரு 50 ரூபாய் கொடுத்து பிஸ்கட் தான் வாங்கிறேன். சரி மாமா, பிஸ்கட்டுக்காக வாங்கல, உங்க வார்த்தைக்காக வாங்க. ஏக்கா எதுவா இருந்தாலும் சரி சீக்கிரம் கொண்டாங்க, அப்புறமா தயிர் வாங்கிக்கோங்க. சரி சரி, ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர் பிரபா குமாரோட சன் அஜய்க்கு வந்து பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே டு யூ அஜய். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.